சென்னை எழும்பூரில் உள்ள அருங்காட்சியகத்தில் நடத்தப்படும் கண்காட்சி பார்வையிடும் வெளிநாட்டினர் கைவினைப் பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அதனை அரசு பரிசீலித்து வருவதாகவும் அமைச்சர் மதன் ராஜா தெரிவித்தார். கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை தொடங்கி வைத்த அவர், கைவினைப் பொருட்கள் உற்பத்தி செய்யும் கலைஞர்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள் என்று கூறினார். ஊக்குவிப்பதற்காக இது நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள கைவினை கலைஞர்களை ஊக்குவிப்பதற்காக அவங்கள அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போவதற்காக இந்த எக்ஸ்போவை நம்ம நடத்துகிறோம். இது வருங்காலங்கள்லேயும் இந்த கைவினை கலைஞர்களை மேன்மேலும் அவங்களோட வாழ்வாதாரத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, நம்ம இந்த ஹேண்டிகிராஃப்ட் பூம்புகார் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை மேன்மேலும் மறுபடியும் மக்கள்கிட்ட கொண்டு போய், ஏன்னா மக்களுக்கு இந்த ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் நிறைய ஈர்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம இந்த எக்ஸ்போ மூலமாக அதை வெளியே கொண்டு அது மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கான வேலைகளை கண்டிப்பாக முன்னெடுப்போம் அப்படிங்கிறதையும் நம்ம